ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எரேமியா தீர்க்கதரிசினி எழுதின புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. இந்த நாளில கூட ஆண்டவருடைய ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை மோடு கூட பேசுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்க தேவன் உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காய் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அந்த முடிவை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஒருவேளை இந்த காரியம் தீமையாக என்னுடைய வாழ்க்கையில முடிகிறதே, இது ஒரு நன்மை இல்லாமல் இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு சுகம் இல்லாமல் நான் ஒரு பலவீனத்தோடு கூட இருக்கிறேனே என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தர வல்லவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் கலங்க தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை. ஆண்டவர் இந்த நாளில ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன காரியத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் காத்து கொண்டிருக்கிறாலும் அந்த நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே கூட ஒரு நன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஒரு சுகவீனத்தோடு, இல்லை என்றால் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் எனக்கு நடக்க வாய்ப்பில்லையே, இது நடக்கவில்லையே, இதுக்கு பதிலாக ஒரு தீமையான காரியம் நடக்கிறதே என்று சோர்ந்து போய் கூட இந்த நாளில இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நீ என்ன காரியத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்துல காத்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் உள்ள நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் மகளே. நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நான் அதை செய்து முடிப்பேன். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். சோர்ந்து போகாதீர்கள், கலங்கி போய் விடாதீர்கள். ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு கூட ஜெபியுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளில நீ கொடுத்த வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரை இந்த வசனத்தை கொண்டு நீங்க தேய்ச்சுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். யார் யார் என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காய் எதிர்பார்த்து உங்களுடைய சமூகத்துல நெடுநாள் காத்திருக்கிறார்களோ, இது நிறைவேறுமா இல்ல நிறைவேறாதா என்று சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரை நீங்க சமாதானத்திற்கு ஏதுவான ஆச்சரியமான காரியத்தை செய்து நீங்க அவர்களை ஆசீர்வதிக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்படி அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை செய்யுங்கப்பா. சோர்ந்து போய் கலக்கத்தோடு, பலவீனத்தோடு, வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் உண்டாவதாக நாங்க செபிக்கிறோம். சமாதானத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் சமாதானப்படுத்துவீராக, தேய்ச்சுவீராக, ஆற்றுவீராக. ஆண்டவரே, அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை செய்து நீங்க பலப்படுத்துங்க. நீங்க அப்படி செய்ய போகிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.